We vote for you. I vote for you. We all vote for you. Hi and hello to my purple wings. Welcome to the MFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. So finally we are reached 500 plus subscribers. ஆக்சுவலாக எனக்கு 3 monthஸில் நான் இவ்வளோ ரீச் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஸோ எனக்கு இது ரொம்பவே ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு தான். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது 1/2 ஷார்ட் தான் நம்ம கோல்டன் மேக்னி ஜியான் ஜங்குக்கு. ஸோ த டைட்டில் இஸ் மறுமணம், தட் மீன்ஸ் செகண்ட் மேரேஜ். ஸோ இந்த டைப்பில் ஜேகேக்கு வந்துட்டு போட்டால் அது அவருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த வருஷம் நான் கதையை ரெடி பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்பவே அது மெச்சூர்டாக தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஷார்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மெச்சூர்டாகவே தான்டா இருக்கும். பெரிய ஏஜ் கேப்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் 3 years ஏஜ் கேப் தான் வந்துட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் இது கொஞ்சம் மெச்சூர்டாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸ்டோரியாக. ஸோ கண்டிப்பாக கேளுங்க, கேட்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படி தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தா, ஜேகே அப்புறம் நீங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. பட் உங்கள் 2 பேரோட பார்ட்னர்ஸுமே இறந்து போயிருப்பாங்க. ஜேகேக்கு 33 ஏஜ் ஆகுது, உங்களுக்கு 30 ஏஜ் ஆகுது. ஜேகே ஒரு லாயர், நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஜேகேக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குது, அந்த கேர்ள் பேபியோட ஏஜ் 3. உங்களுக்கு ஒரு பாய் பேபி இருக்குது, அந்த பாய் பேபியோட ஏஜ் 5. ஓகே, இது போதும் இன்ட்ரடக்ஷனுக்கு. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்களோட பையனை கூட்டிக்கிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்திருப்பீங்க. உங்கள் பையன் 1st standard படிக்கிறான். ஸோ அங்கே நிறைய திங்ஸை ஷெல்ஃபில் நீங்கள் எடுத்து உங்களோட அந்த ட்ராலியில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு ஷெல்ஃப் கிட்டே போயிட்டு ஒரு திங்ஸை எடுக்கிறதுக்காக இப்படி கை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அதே பொருள் மேலே இன்னொருத்தரும் கை வச்சுருப்பாரு. ஸோ 2 பேருமே ஒரே பொருள் மேலே கை வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே அது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துருப்பீங்க. பார்த்தா அது நம்ம ஜேகே. அவருமே உங்கள் ஐஸை ரொம்ப ஒத்து பார்த்துட்ருக்காரு. நீங்களுமே அவரோட ஐஸை ரொம்ப ஒத்து பார்த்துட்டே இருக்கீங்க. 2 பேருக்குள்ளேயுமே அப்படி ஒரு ஐ கான்டாக்ட். ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட். ரொம்ப நேரமாக மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் டக்குன்னு கான்ஷியஸ்க்கு சாரி சார், நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை மேம் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை எடுத்து அவரோட ட்ராலிக்குள்ளே அவர் வச்சுருந்துருப்பார். ஸோ அப்போ நீங்களும் உங்கள் பையனை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஜேகேவுமே அதே தான், இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ நிறைய ஷெல்ஃபுக்கு போகிறீங்க. நிறைய ஷெல்ஃபில் ஆப்போசிட்டில் நீங்கள் அவரையுமே மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போலாம் பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிப்பீங்க 2 பேருமே. ஸோ 2 பேருமே யார் அப்படின்னு கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக 2 பேருமே ஒரு ஷெல்ஃப் கிட்டே போகிறீங்க. அப்போ நீங்கள் தான் டக்குன்னு உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது பார்த்துருக்கேனா? சேம் எனக்கும் இதே டவுட் தான் இருந்துச்சு. பட் உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். நீங்கள்? நான் ஒரு லாயர். லாயர் அப்படின்னா நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. எனக்கும் அதே தான், ஸ்கூல் டீச்சர் இது வரைக்கும் நான் மீட் பண்ணதில்லை. மேபி உங்களை மாதிரி இருக்கிற வேறு யாரையாவது பார்த்துட்டு தான் நான் நீங்கள் நினச்சிட்ருக்கணும் என்னவோ. மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நகர்ந்து போயிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வேறு எங்கேயோ வேறு திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருப்பார். அங்கே ஒரு குட்டி பையன் மேலே இருக்கிற ஒரு சாக்லேட் பாக்ஸை எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதை ஜேகே பார்த்துருந்துருப்பார். டக்குன்னு அவர் அந்த பாக்ஸை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, ஓ லிட்டில் பாய், இது எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தியா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பையனும் சிரிச்சிட்டே அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பான். ஒரு வழியாக ஜேகே திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு பில் போடலான்னு சொல்லி போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல நீங்களே நின்றுருப்பீங்க. அகெயின் 2 பேருமே பார்த்து ஒருத்தர் சிரிச்சிருந்துருப்பீங்க. இப்போ உங்கள் பையன் தான் அங்கேருந்து, மம்மி மம்மி எனக்கு இந்த சாக்லேட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் அப்படி, ரித்து சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யார் உனக்கு இதை எடுத்து கொடுத்தா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே பக்கத்தில் நின்று இதெல்லாம் பார்த்துருந்துருப்பாரு. என்ன மம்மியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த சாக்லேட் அவனுக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன்.
நீங்களா? ஏன் சார்? இந்த வயசில் குழந்தைங்கள நம்ம எந்த விஷயத்துக்காகவும் தடுக்கக்கூடாது மேம். இந்த வயசில் சாக்லேட் சாப்பிடாம வேற எப்போ சாப்பிட போகிறாங்க சொல்லுங்கள்? அதுக்கு இல்லை சார், இவன் ஒரு தடவை சாக்லேட் சாப்பிட்டு விட்டால் பரவாயில்ல, இவன் கண்டினியூஸாக அதையே கேட்டுட்ருப்பான். அது ஒரு பேட் ஹேபிட்டாக போயிடும். நம்ம தான் சின்ன வயசில் நிறைய சாக்லேட் சாப்பிட்டு வளர்ந்துட்டோம். இந்த வயசு குழந்தைங்களையாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக வளர்க்கலாம்ல. அதனால தான் நான் அவனுக்கு சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப ரேராக வாங்கி கொடுப்பேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேம். ஆனால் இந்த வயசில் குழந்தைங்க எதையாவது கேட்டு நம்ம வாங்கி கொடுக்கல அப்படின்னா அதுவே அவங்க மனசில் ஒரு பெரிய விஷயமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த வயசில் நம்ம அவங்கள எந்த விஷயத்துலையும் தடுக்கக்கூடாது. அவங்க ஃப்ரீடம்க்கு அவங்கள விட்டுறணும். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களே அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஜேகே தான், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் மேரிடா? ஆமாம், நான் மேரிட் தான். ஓகே, ஆனால் சத்தியமாக உங்களை பார்க்க மேரிட் மாதிரியே தெரியல. எனக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. ஓ கிரேட், ஓகே, நைஸ் டு மீட் யூ. பாய் லிட்டில் சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்களும் அப்படி அங்கிளுக்கு பாய் சொல்லி இருத்து அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் பையனும் அழகாக பாய் காட்டி இருந்திருப்பான். ஸோ இப்படியே ஒரு 3 டேஸ் போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேலை விஷயமாக வெளியில் போயிட்டுருக்கீங்க. மெட்ரோ ட்ரெயினில் தான் வந்துட்டு ஏறி போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு 2 ஸ்டாப் போல் தள்ளி போயிருந்திருக்கும். ஒரு ஸ்டாப் வரும்போது ஒருத்தர் வந்து உங்களை அப்படியே ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படி இடியட் எப்படி போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் பேகெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக சீட் இல்லை எங்கேயுமே. ஸோ நீங்கள் கம்பியை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடியிலேருந்து வேறு ஒரு பர்சன் மேலே நீங்கள் தெரியாமல் போய் இடிச்சிருந்துருப்பீங்க. அவரை இடித்த ஃபோர்ஸில் அவர் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்துருந்துருப்பார். டக்குன்னு உங்கள் முன்னாடி வந்துட்டு ஹாய் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம ஜேகே. அகெயின் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். நீங்கள்? நானும் நல்லாயிருக்கேன். என்ன இங்கே ஒரு வேலை விஷயமாக போஸ்ட் ஆஃபீஸ்க்காக போகணும், அதான். நீங்கள்? நானும் ஒரு கேஸ் விஷயமாக ஒருத்தரோட வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் ரித்து எப்படி இருக்கான்? அடிக்கடி சாக்லேட் கேட்குறானா? இல்லை, அன்னைக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்டு இன்னும் மிச்சம் இருக்குது. வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். இதை காலி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். அதனால பொறுமையாக வச்சு சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பை த வே, இது நம்மளோட செகண்ட் மீட். இதுக்கப்புறமும் ஒரு வேளை நம்ம மீட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம 2 பேரோட பேருமே நமக்கு தெரியலனா அது நமக்கு தானே அசிங்கம். உங்களோட பேர் என்ன மேம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ நீங்களும் என்னோடய பேர் ஒயன், உங்கள் நேம் என்ன? மை நேம் இஸ் அட்வொகேட் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே பேசிகிட்டே 2 பேரும் ஒரு 2-3 ஸ்டாப் போல் அப்படியே தள்ளி போயிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு உங்கள் ஸ்டாப்புக்கும் இன்னும் ஒரு ஸ்டாப் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஜங்குக் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காரு. எத்தனை வருஷமாக ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க? நான் என்னோடய படிப்பு முடிச்சதுலேருந்தே ஸ்கூல் டீச்சராக தான் இருக்கேன். நீங்கள்? நான் பாஸ்ட் 5 இயர்ஸாக லாயராக இருக்கேன். ஓகே, பை த வே, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஜங்குக் கேட்டிருப்பாரு. நீங்கள் அப்படி ஒரு மாதிரி தடுமாறுறீங்க. அது அப்படின்ற மாதிரி. இப்போ டக்குன்னு உங்கள் ஸ்டாப் வந்திருக்கும். ஸோ இதான் சாக்கு அப்படின்ட்டு என்னோடய ஸ்டாப் வந்துருச்சு ஜங்குக். பை த வே, நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவரோட கையை வந்து பிடிச்சிருந்துருப்பீங்க. கரெக்டாக உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி பேசும்போது ஸ்டாப் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்கள். நைஸ் டு மீட் யூ, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படியே நீங்களே இறங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அவருமே அவரோட வேலைக்கு போயிருந்திருப்பார். ஸோ அப்படியே தான் போயிருந்திருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்துட்டு ஆனுவல் லீவ். ஸோ அந்த ஆனுவல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு போயிருக்கீங்க இன்றைக்கி ஸ்கூல். உங்கள் ஸ்கூல்லே தான் வந்துட்டு உங்களோட பையனையுமே நீங்கள் படிக்க வச்சுட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கிற டீச்சர். ஸோ உங்கள் கூடயே உங்கள் பையனும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் பையனையுமே நீங்கள் வேலை செய்கிற ஸ்கூல்லே வந்துட்டு சேர்த்து விட்டுருந்துருப்பீங்க. அந்த ஸ்கூலில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளோஸான ஒரு மேம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 55+ ஏஜ் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து ரொம்ப நல்லா க்ளோஸாக பேசிட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மேம், ஆனுவல் லீவ் அப்போது உங்ககிட்ட நான் காண்டாக்டும் பண்ண முடியல, உங்களை பார்க்கவும் முடியல. எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன்மா ஒயன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பையன் எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்கான். உங்களோட பையனும் உங்களோட பேத்தியும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. ஒயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பேத்தியும் இதே ஸ்கூலில் தான் அட்மிஷன் போட்டு விட்டுருக்கான் என் பையன்.
என்ன மேம் சொல்கிறீங்க, நிஜமாவா? என்னோடய பேத்திக்கு 3 வயசு ஆயிடுச்சுமா. அவளை எல்கேஜி சேர்க்கணுன்னு சொல்லி ஸ்கூல் தேடிட்டு இருந்தான். எதுக்குடா வேறு ஸ்கூலில் தேடுற, அதான் நான் இருக்கேன்ல, என்னோடய ஸ்கூல்லே வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன்னு சொன்னேன். அவனும் ஜாயின் பண்ணி விட்டுட்டான். அதுவும் இல்லாமல் எல்கேஜிக்கு நீ தானே கிளாஸ் டீச்சராக இருக்க, உன்னை நம்பி தான் அவனை வந்து நான் ஜாயின் பண்ணி விடவே சொன்னேன். ஐ திங்க் இந்நேரம் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ்லாம் காலையில் சீக்கிரமாகவே வந்துடணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நான் வந்துட்டேன். அதனால் அவன் குழந்தைய கூட்டிகிட்டு லேட்டாக தாம்மா வருவான். அவன் வந்ததுக்கப்புறம் நான் அவன் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிளாஸ்க்கு வந்து நீங்கள் போயிருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து எல்கேஜிக்கு வந்துட்டு கிளாஸ் டீச்சராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் போனதுமே நிறைய புது புது பசங்கள்லாம் வந்திருக்காங்க. சில குழந்தைங்கள்லாம் அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. சில குழந்தைங்கள்லாம் அம்மா கூட வந்துட்டு நின்றுட்டு அம்மாவை விட்டு வரமாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கு. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையாக போய் நீங்கள் சமாதானப்படுத்தி அதுங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் எல்லா குழந்தையுமே சமாதானப்படுத்தி உட்கார வச்சிட்ருக்கும்போது வேறு ஒரு பேரண்ட் வந்துட்டு அவரோட குழந்தைய வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம ஜங்குக். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு ஹாய் சார் அப்படின்றீங்க. சார் வந்துட்டு ஒயன் மேம், வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், இது உங்களோட ஸ்கூலா, இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம் சார். நீங்கள் எங்கே? இவ என்னோடய டாட்டர், இவனே மயிலா. இவளுக்கு இந்த ஸ்கூலில் தான் எல்கேஜிக்கு அட்மிஷன் போட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் தான் அவளோட கிளாஸ் டீச்சராக வருவீங்கன்னு சொல்லிட்டு. நானுமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. இவன் என்னோடய டாட்டர், இவன் நேம் ஐலா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அந்த குழந்தைய போயிட்டு ஹாய் ஐலா, வெல்கம் டு மை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த குழந்தையும் வந்துட்டு சிரிச்சு இருந்திருக்கோம் உங்களை பார்த்துட்டு. ஸோ இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அவங்க கூட வேலை செஞ்சாங்க இல்லையா அந்த மேம், அவங்க வராங்க. டே ஜங்குக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஆமாம் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இவங்களோட பையனா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஒயன், இவன் தாம்மா என்னோடய பையன் ஜங்குக், இவ தான் என்னோடய பேத்தி ஐலா அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஜங்குக்கை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஏன்னா அந்த மேம் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லையா, அவங்க ஜங்குக்கு பற்றி எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. லைக் ஜங்குக்கோட ஒய்ஃப் இப்போ உயிரோடு இல்லை, இந்த கை குழந்தைய அவர் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, இந்த எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட அவங்க முன்னாடி சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜங்குக்கை பார்க்குறீங்க. அம்மா, உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. டேய், நான் எப்போவுமே ஒரு பொண்ணை பற்றி வீட்டில் வந்து பேசிகிட்டே இருப்பேன்ல, அவள் இந்த பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்குமே உங்களை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால உங்களை பற்றி வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ற விஷயத்தையுமே ஜங்குக் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ தட் ஜங்குக் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. ஸோ நீங்களும் ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க. என்ன 2 பேரும் ஒருத்தர் இவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. அம்மா, இவங்களை இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை மீட் பண்ணியிருக்கேம்மா. அப்படியா? ஒரு தடவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனப்போ அவங்களும் வந்திருந்தாங்க, அப்போ எதிர்ச்சியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் பார்த்தேன். இது எங்களோட 3rd மீட்டுமா. கடவுள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னே தெரியலையே, உங்களை இதுக்கு முன்னாடி 2 தடவை மீட் பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஐலா வாடா கிளாஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். அவள் எப்போவுமே என் கூடவே சாப்பிட்டு பழக்கமானவ. அம்மா கிட்ட கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டா. அவள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அடம் பண்ணானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு 2 பேரையுமே பார்த்து சொல்லியிருந்திருப்பாரு. டே, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ பார்த்து கோர்ட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பீங்க. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஐயோ, இவ்வளோ நல்ல மனுஷனுக்கா இப்படி ஒரு நிலமை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஜங்குக்காவை நினைக்கும் போது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அதே தான் ஜங்குக்கும் அவரோட காரில் போயிட்டுருக்கும்போதே உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா, அந்த குழந்தைய இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இவங்களே வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி
அவருமே உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே தான் போயிருந்திருக்கும். நீங்கள் எல்லா பசங்களுக்குமே ஃபஸ்ட்டு டே நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க குழந்தைங்கள. இப்படியே லன்ச் டைம் வந்திருந்திருக்கும். எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் மட்டும் உங்களோட பையனை கூட்டிக்கிட்டு அந்த கிரவுண்டில் உட்காந்து சாப்பிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் பையனுக்குமே அதான் பிடிக்கும். ஸோ அப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் வந்துட்டு ஜங்குக்கோட அம்மா வந்து அவங்களோட பேத்திக்கு வந்துட்டு உட்காந்து சாப்பாடு விட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் அவள் வந்து ரொம்ப அடம் பண்ணிட்டு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்த்துருந்துருப்பீங்க. ஆ ரித்து, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாமா? சரிம்மான்னு சொல்லியிருப்பான். ஸோ அங்கே போகிறீங்க. பார்த்தா குழந்தை வந்து பருப்பு சாதம் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பா ஜங்குக். அதே குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. இப்போ நீங்கள் தான், மேம் என்னாச்சு, ஏன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா? என்னன்னு தெரியலம்மா, காலையிலே கட்டி எடுத்துகிட்டு வந்ததுனாலையோ என்னவோ குழந்தை சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா. எப்போவுமே அவங்க அப்பா கையால் சுடவே சாப்பிட்டு பழக்கம் ஆகிட்டால, அதனால தான் இப்படி பண்ணுறா போல இருக்குமா. உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கையாலே சமைச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஸ்கூலுக்கு. ஒரு கிண்ணத்தில் சாம்பார், இன்னொரு கிண்ணத்தில் வந்து சாதம் தனித்தனி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை பிசைஞ்சு தான் உங்கள் குழந்தைக்கு ஊட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து ஒரு வாய் வந்துட்டு ஐலாக்கு ஊட்டி விடுறீங்க. ஐலா, இது சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்குதான்னு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறீங்க. பாப்பா அதை வாங்குறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அவள் அதான் வேணும்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் உங்களுக்கு வச்சுருந்த சாப்பாடை வந்து ஐலாக்கு ஊட்டிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஐயோ ஒயன், ஏம்மா நீ சாப்பிடுமா, பரவாயில்ல. ஐயோ இல்லை மேம், குழந்தைங்களோட சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். அவள் இது தான் விரும்பி சாப்பிட்றா. ஏன்னா பரவாயில்ல மேம், இதை அவளுக்கு ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு ஆசையாக எல்லாத்தையும் ஊட்டிகிட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக சாப்பிட்றா. இதை அப்படியே ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ்லாம் வந்திருக்கும் லைட்டாக. ஆனால் முழுசாக அழுவில் லைட்டாக அவங்களுக்கு கண் கலங்கி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அழகாக பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. அவ்வளோ அழகாக சாப்பிட்டே இருக்கா. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், அம்மா அப்போ உன்னோட சாப்பாட்டுக்கு என்னம்மா பண்ணுவேன், இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஊட்டிகிட்டு இருந்த பருப்பு சாதத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. சரி ஓகே, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன், இதை நான் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டே நீங்கள் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்க ஆசையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு அம்மா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமான எண்ணம். ஸோ அப்படியே நீங்கள் ஊட்டி விட்டுட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து வத்தல் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அது உங்கள் பையன் அழகாக எடுத்துகிட்டு போய் ஐலா கிட்ட, ஐலா இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். பாப்பாவும் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ ஜேகேவோட அம்மா தான், ஐலா ரித்து அண்ணா தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் வந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்ருப்பா. ஸோ அப்படியே ரித்துக்கும் ஐலாவை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஐலா குட்டி நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அவளை அழகாக கூட்டிகிட்டு போய் அங்கே ஊஞ்சல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் உட்கார வச்சு அழகாக விளையாட விடுறான். லிட்ரலி ஒரு தங்கச்சியை டேக் கேர் பண்ணுற மாதிரி அவன் பண்ணுறான். ஸோ அதை பார்க்கும்போது ஜேகேவோட அம்மாவுக்கு இன்னும் மனசுக்குள்ளே ஆசை வந்திருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக பார்த்து சிரிச்சிருந்துருப்பீங்க. அன்றைக்கி மதியம் அப்படியே போயிருந்திருக்கும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து ஜேகே தான் வந்து பாப்பாவையும் அவங்க அம்மாவையும் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்திருப்பார். அப்போ தான் நீங்களுமே உங்கள் பையனை கூட்டிகிட்டு கிளம்பி இருந்திருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்த்துருப்பாரு, நீங்களும் பார்க்குறீங்க. பட் எதுவுமே பேசிக்கல, லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அவருமே போயிருந்திருப்பார். இதே மாதிரி தான் 1 வீக் போல் அப்படியே பாஸ் ஆகி இருந்திருக்கும். பாப்பா டெய்லியுமே வந்துட்டு ஜேகே கொடுத்து விடுற சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டா. ஏன் அப்படின்னா ஜேகே வந்து காலையிலே சாப்பாடை வந்து பிசைஞ்சு உள்ளே வச்சிடுறதுனால அது மதியத்துக்குள்ளே ஆறி போய் ஒரு மாதிரி ஆயிடுறதுனால பாப்பாவுக்கு அது பிடிக்கல. பாப்பா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணுன்னு தான் நினைக்கிறா போல். ஸோ அதனால் நீங்கள் வந்து குழம்பு தனியாக சாதம் தனியாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதுனால பாப்பாவுக்கு நீங்கள் பிசைஞ்சு ஊட்டி விடுறது அவள் அதை ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்படியே நீங்கள் வந்து பாப்பா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. அவளுமே உங்கள் கையால் சாப்பிட்டா மட்டும்தான் மதியம் சாப்பிட்றா. இதெல்லாம் ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு லிட்ரலி மனசுக்குள்ளே ஒரு விதமான எண்ணம் வந்துருச்சு. லைக் இவள் வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து ஜேகே அவங்க அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருந்திருப்பார். அப்போ பாப்பாவை மடியில் வச்சுட்டு தான் ஜேகேயோட அம்மா வந்து ஜேகேயோட காரில் உட்காந்துருந்துருப்பாங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு ஐலா வந்துட்டு வயன்மா பாய் அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு ஜேகே அண்டு அவங்க அம்மா பார்த்துருந்துருப்பாங்க. இப்போ ஜேகே தான், ஐலா குட்டி நீ இப்போ அவங்கள என்னென்னு சொல்லி கூப்பிட்ட? வயன் மேம். ஓ ஓ சரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே பாய்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பீங்க. ஜேகேயோட அம்மா அப்படியே இப்போ அவள் அம்மானு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது கேட்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. டக்குன்னு ஜேகே பக்கம் திரும்பிட்டு, டே தம்பி, சொல்லுங்கம்மா, நீ அந்த ஒயன் பொண்ணை பற்றி என்னடா நினைக்கிற?
ஏம்மா? நல்ல பொண்ணு. நம்ம ஐலாக்கு நல்ல ஒரு டீச்சராக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவளை டெய்லி அவங்க தான் சாப்பிட வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நல்ல பொண்ணு தாம்மா. டே, அந்த பொண்ணை பற்றி உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்லியிருக்கேன்ல. ம், ஆமாம்மா. நீங்கள் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட முன்னாடிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. பட் அது இந்த பொண்ணு தானே தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உண்மையுமே ரொம்ப வருத்தப்பட்டேம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்ல கேரக்டர். ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு லைஃபான்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டே தம்பி, நான் ஒன்று சொன்னால் அம்மா கிட்ட கோவப்பட மாட்டாள? என்னம்மா சொல்லுங்க. அது நீ ஏன் ஐலாவுக்கு ஒரு அம்மாவை தேடக்கூடாது? என்ன? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஏன் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது? அம்மா, இதை பற்றி நீங்கள் என்கிட்ட இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பேசியிருக்கீங்க. ஆனால் நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். எனக்கு என் குழந்தை மட்டுமே போதும்மா. என்னால் சத்தியமாக இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியல. வரப்போகிற பொண்ணும் ஐலாவை எப்படி பார்த்துப்பான்னு என்னால் யோசிக்க கூட முடியலம்மா. அதனால் தயவு செஞ்சு என்னோடய கல்யாணத்தை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் பேசவே பேசாதீங்க. எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. டே, உங்ககிட்ட நான் முன்னாடி கல்யாணத்தை பற்றி பேசினப்போ நான் பொண்ணே பார்க்கலடா. பொண்ணு பார்க்காமலே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்டேன். நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனால் இப்போ நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா. அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுடா. ஐலாவுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பான்னு எனக்கு தோணுதுடா. என்னம்மா சொல்கிறீங்க? என்னை கேட்காம எதுக்குமா நீங்கள் பொண்ணெல்லாம் பார்த்தீங்க? இருடா, நான் சொல்கிறத முழுசா முதல்ல கேளு. வயன்தாண்டா அந்த பொண்ணு. என்ன வயனா? வயன்மா என்னம்மா பேசுகிறீங்க? ஆமாண்டா, அந்த பொண்ணை நான் கடந்த 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன்டா. எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த பொண்ணு முகம் சொலிச்சோ இல்லை கோவப்பட்டோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்கிட்டையுமே பேசினதே கிடையாதுடா. ரொம்ப தங்கமான பொண்ணுடா அவள். இப்போ நம்ம ஐலாவுக்கு கூட அவள் எவ்வளோ பாசமாக அந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவா தெரியுமா? இவளும் ஒயன் எடுத்துகிட்டு வேறு சாப்பாடு தாண்டா ரசித்து ரசித்து சாப்பிடுவா. இவளுக்கும் ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்குடா. இவள் ஒயன் கூட பழகிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்மா குழந்தை எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி தாண்டா இருக்குது. அதுவும் இல்லாமல் இவள் ஒயனோட பையன்கிட்டையுமே ரொம்ப நல்லா பழகுறாடா. அண்ணா அண்ணான்ட்டு அவ்வளோ உரிமையாக பழகுவா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாட்டியாக எனக்கு அந்த ஆசை வராதா? என் பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், என் பேத்தியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தானடா நான் யோசிப்பேன். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ அந்த பொண்ணு கூட பேசி பழகி பாரு, உனக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்டா. மா, அந்த பொண்ணை இப்போதாம்மா கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே கல்யாணத்தை பற்றி பேசுனா அந்த பொண்ணு என்னம்மா நினைக்கும்? அதுவும் இல்லாமல் எனக்கு இது சரி வரும்ன்ற மாதிரி தோணலாமா? டே, உனக்காக இல்லைனாலும் இந்த அம்மாக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காகவாவது கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா வேணும்ல. ஏதோ 3 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்ட பொம்பளை புள்ளடா. இவளுக்குன்னு ஒரு அம்மா இருந்தால் தானடா அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருடா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு டக்குன்னு அவருக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. ரொம்ப யோசிக்கிறார் அவர். ஸோ அவர் அப்படியே கார் எடுத்து போயிருந்திருப்பார். ஸோ இவங்க அம்மா ஜேகே கிட்டே இந்த மாதிரிலாம் சொன்னதுலேருந்தே ஜேகே வந்துட்டு உங்களை பார்க்குற விதமே மாறிடுச்சு. லைக் டெய்லி வருவார் பாப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்கு, கொண்டு வந்து விடுறதுக்கு. அப்போல்லாம் பாப்பா அவங்க கூட பழகுறதெல்லாம் பார்ப்பார். பாப்பாவுமே உங்களை ஒயன் மேம் அப்படின்றத விட ஒயன்மா அப்படின்றத அதிகமாக கூப்பிடுறா. ஸோ அது ஜேகேயுமே பார்த்துருந்துருப்பாரு. அவருக்குமே அதை பார்க்கும்போது ஒரு விதமான ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே தான் டேஸ் வந்து போயிருந்திருக்கும். ஒரு நாள் சாட்டர்டே வந்து உங்கள் பையன் வந்து உங்களை பார்க்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்துருப்பான். அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் இல்லையா? அவன் வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். பட் அவனுக்கு வந்து ஓட்ட தெரியல, சொல்லிக் கொடுக்கவும் யாருமே இல்லை. உங்களுக்குமே அவ்வளோவா சைக்கிள்லாம் ஓட்ட வராது. இங்கே பாரு ரித்து, பார்க்குக்கு வேணால் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா, ஆனால் சைக்கிள்லாம் ஓட்டக்கூடாது. ஆனால் மாமா நீங்கள் இருக்கீங்களே, நான் வேண்டான்னு சொன்னேன். எதுக்காக அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க? இருக்கட்டும்மா, இதில் என்ன இருக்குது? எனக்கு இருக்கிறது இவன் ஒரே பேரன். அவன் கேட்குறத வாங்கி கொடுத்தா தானே நான் ஒரு நல்ல தாத்தா. அதுக்குன்னு இந்த வயசுலேவா மாமா? பாருங்கள், நீங்கள் வாங்கி கொடுத்ததுலேருந்து அதை ஓட்டணுன்ட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். சொல்லிக் கொடுக்குறதுக்கும் யாரும் இல்லை, அதை கற்றுக்கிற வயசும் இல்லை இவனுக்கு. எங்கேயாவது ஓட்ட கற்றுக்கிட்டு எங்கேயாவது போய் விழுந்துட்டானா என்ன மாமா பண்ணுறது?
சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாதான் பெரியவன் ஆகிட்டு நல்லா பெரிய பெரிய பைக்கெல்லாம் ஓட்டுவான் இல்லடா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னவோ போங்க, சரி வா உன்னை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை கிளப்பி நீங்கள் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பீங்க. அவன் ஒரு மாதிரி அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கான். ரித்து இங்கே பாரு, இப்போ நீ அடம் பிடிக்கல அப்படின்னா அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், இல்லைன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன். எனக்கு ஒன்றும் ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் போங்க, எனக்கு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கான். இங்கே பாரு ரித்து, நீ இன்னும் கொஞ்சம் பெரியவனாக வளரு, அதுக்கப்புறம் நானே உனக்கு இதை விட பெரிய சைக்கிளாக வாங்கி தரேன். உனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கறதுக்கும் நான் ஆள் ஏற்பாடு பண்ணி தரேன், சரியா? இப்போ அழாமல் வாடா அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அவன் என்னவோ அழுதுகிட்டே தான் வந்துட்டுருக்கான். ஸோ அந்த சேம் டைம் ஜங்குக்கும் வந்துட்டு அவங்க அம்மா அண்ட் ஐலாவை கூட்டிகிட்டு அந்த பார்க்குக்கு வந்திருந்திருப்பாரு. இப்போ டக்குன்னு ஜேக்கியோட அம்மா தான், டேய் அங்கே பாருடா ஒயனும் ரித்துவும் வந்திருக்காங்க. ஸோ ஜேக்கியும் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்து தம்பியை சமாதானப்படுத்திகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அவர் டக்குன்னு கிட்டே வந்துட்டு, ஹாய் மேம். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்னாச்சு, என்ன கேட்குறான் அவன்? அதுவா, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து சார். என்னோட மாமா இவனுக்கு ஓட்டுறதுக்காக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு சைக்கிள் ஓட்டணும்னு அடம் பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கான். சரி நீ இன்னும் கொஞ்சம் பெரியவனாக வளரு, அதுக்கப்புறம் நானே உனக்கு இதை விட பெரிய சைக்கிளாக வாங்கி தரேன், சைக்கிள் ஓட்டவும் நான் ஆள் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான், அடம் பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கான். ஓ இதான் விஷயமா? ஏய் லிட்டில் பாய், உனக்கு சைக்கிள் தானே ஓட்டணும்? ஆமாம் எனக்கு சைக்கிள் ஓட்டணும், ஆனால் அம்மா எனக்கு சொல்லி கொடுக்க மாட்றாங்க. உடனே ஜங்கு உங்களை பார்க்குறாரு. ஏன் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா? சைக்கிள் ஓட்டுற வயசா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க அவங்களும். இங்கே பாரு, அங்கிள் உனக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? நிஜமாவா? அங்கிள் உனக்கு சொல்லித்தரேன். நீ என்ன பண்ணுற, சைக்கிள் வச்சுருக்கல, நாளைக்கு அந்த சைக்கிளை பார்க்குக்கு எடுத்துருவா, நாளைக்கு இதே பார்க்குக்கு வந்து நான் உனக்கு சைக்கிளோட சொல்லித்தரேன், ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாரு. சிறுத்து ஓகே மா பாத்தியா, எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுக்கு தானாகவே ஆள் கிடச்சிட்டாங்க ஹே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே பார்த்து சிரிச்சிருந்துருப்பீங்க. ரித்து டக்குன்னு பக்கத்தில் ஐலாவை பார்த்துட்டு, ஐலா குட்டி வா 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 அண்ணா உனக்கு ஊஞ்சல் ஆட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கே இருக்கிற ஊஞ்சல் கிட்ட அவன் போயிருந்திருப்பான். ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்களும் ஜங்குக்கும் தான் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் தனியாக நிற்கிறீங்க அப்படின்னோடனே ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே, எப்படி இருக்கீங்க ஒயன்? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டுருக்கு. அது அம்மா உங்களை பற்றி ஏற்கனவே என்கிட்ட முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ஆனால் அது நீங்கள் தான்றதே எனக்கு ஐலாவை ஸ்கூலில் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐ ஃபீல் ஸோ பேட் அபவுட் இட். உங்களை பற்றியுமே மேம் என்கிட்ட முன்னாடிலாம் சொல்லுவாங்க, பட் அவங்களோட பையன் நீங்கள் தான் அப்படின்றதே எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. எனக்குமே கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. பாருங்களேன், 2 பேரோட லைஃப்லையுமே ஒரே ட்ராமா தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் தலையாடுறீங்க. இப்போ ஜங்குக் தான், ஒயன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் அப்படி ஜங்குக்காவே ஒரு நிமிஷம் பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சிடெண்ட், ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. ஓ, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார்? இந்த கம்பெனியில் ஹச்ஆராக இருந்தார். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு வேலை விஷயமா ஃபாரின் வரைக்கும் ட்ரிப்பு போக வேண்டி இருந்துச்சு. அந்த ட்ரிப்புக்கு கிளம்பும்போது தான் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டார். ஓ, கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் அதிலேருந்து வெளியில் வந்து எவ்வளோ நாள் ஆகுது. நான் இப்போது அதை பற்றிலாம் வருத்தப்படுறதே இல்லை. என் குழந்தைக்கு நான் இருக்கேன், எனக்கு என் குழந்தை இருக்கான், என்னோடய மாமனார் மாமியார், இவ்வளோதான் என்னோடய உலகம். இவங்க மட்டும்தான் என்னோடய உலகம். உங்களோட பேரண்ட்ஸ், என்னோடய பேரண்ட்ஸ் நான் 10th படிக்கும்போதே இறந்துட்டாங்க. ஓ, நான் அது வரைக்குமே என்னோடய சித்தி சித்தப்பா கூட தான் வளர்ந்தேன். ஆனால் அவங்களோட கேரக்டருமே எனக்கு அவ்வளோ பிடிக்கல. என்னோடய ஹஸ்பண்டை நான் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் தான் என்னோடய உலகமாக இருந்தார். அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்பா அம்மா இல்லாத குறை எல்லாத்தையுமே என்னோடய மாமனார் மாமியார் தான் தீர்த்து வச்சாங்க. அண்ட் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க 2 பேரும் தான்.
ஹஸ்பண்ட் இல்லைனாலும் ஒரு தனியாக ஒரு உமனாக இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கு எனக்கு சக்தியை கொடுத்ததே அவங்க 2 பேரும் தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை ரொம்ப ப்ரௌடாக பார்த்துருந்துருப்பாரு. உங்களை நினைக்கும் போது உண்மையுமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒயன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லியிருப்பாரு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பீங்க. உங்களோட ஒய்ஃபுக்கு என்னாச்சு? என்னோடய கதையை கேட்டால் நீங்களே சிரிப்பீங்க ஒயன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் அந்தளவுக்கு ஒரு முட்டாளாக இருந்தேன் ஒயன். முட்டாளாக இருந்தீங்களா? ஆக்சுவலாக நானும் என்னோடய ஒய்ஃபுமே லவ் மேரேஜ் தான். ரொம்ப டீப்பான லவ். அவளை நான் காலேஜில் தான் பார்த்தேன். ஒரு 4 வருஷம் சின்சியராக லவ் பண்ணியிருப்போம். அப்போ வரைக்கும் எனக்கு அவளோட உண்மையான கேரக்டர் என்னென்னு தெரியல. கல்யாணம் ஆகிற வரைக்குமே அவள் என்கிட்ட அதை காட்டவும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவள் கன்சீவாகவும் ஆனா. ஆனால் அந்த குழந்தைய என் கையில் பெற்று கொடுத்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் இந்த ஊரை விட்டே போயிட்டா. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே ஒத்து பார்த்துருப்பீங்க. எஸ் ஒயன், ஷி ஹாவ் அ இல்லீகல் அஃபேர். என்னை லவ் பண்ணிகிட்ருக்கும்போதே இருந்துச்சா இல்லை என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இருந்துச்சா எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் அவள் ஒரு நீடுக்காக தான் என் கூட பழகிட்டு இருந்திருக்கா. என்னை மேரேஜும் பண்ணியிருக்கா. அவளுக்கு அந்த நீடு கிடச்சிருச்சுன்னொன்னே பெத்த குழந்தைய கூட விட்டுட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்கிறீங்க ஜங்குக்? நீடு இருந்துச்சா? ஆமாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோடய சொத்தில் ஒரு ஷேர் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா. அவள் மேலே இருக்கிற காதலில் அப்போ எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் டக்குன்னு அதுக்கு ஓகே சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய சொத்தில் ஒரு ஷேர் அவகிட்டையும் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு குழந்தையையும் பெற்று என் கையில் கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. என்ன ஜங்குக் சொல்கிறீங்க? என்னதான் உங்கள் மேலே காதல் இல்லைனாலும் தான் பெற்ற குழந்தை மேலே கூடயுமா ஒரு அம்மாவுக்கு பாசம் இருக்காது? அதான் சொல்கிறேன்ல ஒயன், நான் ஒரு முட்டாளாக இருந்தேன்னு. என்னோடய முட்டாள்தனமான காதல் என்னோடய கண்ணை மறைச்சிருச்சு ஒயன். இப்போ அதால் பாதிக்கப்பட்டுருக்கிறது என்னோடய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி விளையாடிட்டுருக்கிற அவரை பொண்ணை பார்க்குறாரு அவர். ஸோ நீங்களும் அப்படியே ஐலாவை பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு. ஆனால் உங்கள் அம்மா என்கிட்ட உங்கள் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அவள் இப்போ உயிரோடு இல்லை. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே பார்த்துருந்துருப்பீங்க. அவளும் சேம் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா ஒயன். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டா? குழந்தை பெற்று ஒரு மாதம்தான் அந்த குழந்தை கூட அவள் இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளே லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. பட் விதி அவளை விட்டு வைக்கல. போகிற வழியிலேயே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டா. ஜங்குக், என்னோடய ஹஸ்பண்டும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போனார். உங்கள் ஒய்ஃப் போனது எந்த ஃப்ளைட்? இண்டிகோ. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. பிகாஸ் உங்கள் ஹஸ்பண்டும் சேம் இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணி போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கிட்ட, ஜங்குக் உங்கள் ஒய்ஃப் இறந்தது எந்த டேட்? March 19, 2023. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. பிகாஸ் 2 பேருமே இறந்தது ஒரே ஃப்ளைட்டு, ஒரே டைமு, ஒரே டேட்டு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கிட்ட, ஜங்குக் என்னோடய ஹஸ்பண்டுமே சேம் அதே டேட்டில் தான் இறந்தார், அதே ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணார். என்ன? அப்போது நம்ம 2 பேரோட பார்ட்னர்ஸுமே ஒரே நேரத்தில் தான் இறந்து போயிருக்காங்க. நீங்களும் இப்படி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஜங்குக்குமே உங்களை ஷாக்கிங்காக பார்த்துருந்துருப்பாரு. விதி என்ன நினைக்குதுன்னே புரிய மாட்டேங்குது பாருங்களேன் ஒயன். நம்ம 2 பேரும் ஏன் மீட் பண்ணணும்? ஏன் என்னோடய பொண்ணை உங்கள் கிளாஸில் வந்து நான் சேர்க்கணும்? இதுக்கெலாம் பின்னாடி ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி இல்லை? எப்படி இந்த விஷயம் நமக்குள்ளே ஒத்து போயிருக்கு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே இந்த விஷயம் மட்டும் இல்லை ஜங்குக், நமக்குள்ளே இன்னொரு விஷயமும் ஒத்து போகுது. ஜங்குக் அப்படி பார்க்குறாரு. ஆமாம் ஜங்குக், எப்படி உங்களோட ஒய்ஃப் உங்களை இல்லீகல் அஃபேர் வச்சு ஏமாத்தினாங்களோ சேம் அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் அனுபவித்ததை விட நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே அனுபவித்தது ரொம்ப அதிகம் ஜங்குக். ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்துருந்துருப்பாரு. எஸ் ஜங்குக், நானும் என் ஹஸ்பண்டும் கூட லவ் மேரேஜ் தான். காலேஜ் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அப்போலாம் அவர் நல்லா தான் இருந்தார். எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் கூட அவர் நல்லா தான் இருந்தார்.
எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் ஒரு ட்ரக் அடிக்ட்னு. அவர் இல்லீகலாக ட்ரக்ஸை சேல் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரக்கை ஃபுட்லேயுமே எடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ட்ரக் அடிக்ஷன் அவருக்கு சைக்கோட்டிக் கேரக்டரை க்ரியேட் பண்ணுச்சு. ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். நான் கன்சீவ் ஆகிருக்கேன்னு சொன்னப்போ கொஞ்சம் கூட அவர் முகத்தில் சந்தோஷமே இல்லை ஜங்குக். அவர் ஏதோ கேஷுவலாக இருந்தார். எனக்கு அப்போவே அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறத்துலேருந்து என்னை சரியாக டேக் கேர் பண்ணிக்கிறது இல்லை. நான் சாப்பிட்டேனா தூங்கினேனா எதுவுமே அவர் கண்டுக்கவே மாட்டார் ஜங்குக். இதை பற்றிலாம் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் கோவப்பட்டு என்னையே அடிப்பார். நாளுக்கு நாள் அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கூடவே இருந்தால் என்னோடய குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி நான் டக்குன்னு என்னோடய மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமே அவங்க தான் என் கூடவே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவர் என்கிட்ட பேசுகிறது பழகிறது எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போவார், வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், அவ்வளோதான். நான் ஒருத்தி இருக்கேன், என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அந்த மாதிரியான எண்ணமே அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. நல்லபடியாக எனக்கு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைய அவர் தொட்டு தூக்க கூட இல்லை. என் குழந்தைக்கு அவர் ஒரு நாளும் அப்பாவாகவே இருந்ததே கிடையாது. ஜங்குக் அப்படியே உங்களே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லை ஜங்குக், அவருக்கு ஆஃபீஸில் ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்துச்சு. அப்பப்போ தோணும் போதெல்லாம் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வருவார். இது எனக்கு ஒரு நாள் தெரிய வந்துச்சு. அப்போலேருந்து நான் அவரை வெறுத்தேன். இதுக்கப்புறம் எனக்கு புருஷனும் கிடையாது, என் பிள்ளைக்கு அப்பாவும் கிடையாதுன்ற முடிவை நான் அன்னைக்கே எடுத்துட்டேன். இவனுக்கு 1 வயசாக இருக்கும்போது அவரோட ஆஃபீஸில் ஃபாரின் ட்ரிப்புக்கான இன்விடேஷன் வந்திருந்தது. இவரும் கூட இருக்கிற ஒரு 4 பேரும் போயிருந்தாங்க. பட் போகிற வழியிலேயே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அவரோட பாடி கூட எங்களுக்கு முழுசாக கிடைக்கல. அவர் இறந்து போயிட்டாருன்ற செய்தி கேட்டதுக்கப்புறம் என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல ஜங்குக். ஏதோ விதியாக இருந்தாலும் இவர் என்னோட தொட்டு தாலி கட்டின புருஷன். என் பிள்ளைக்கு அப்பான்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவருக்கு நான் இப்போ வரைக்கும் திதி கொடுத்துட்ருக்கேன். ஜங்குக் அப்படியே ரொம்ப சோகமாக ரொம்ப ஹெசிடேட் ஆகிட்டே உங்களோட ஷோல்டர் வந்து கை வச்சுருப்பார். நீங்கள் அப்படியே இட்ஸ் ஓகே ஜங்குக், இதெல்லாம் நான் ஒன்றும் வருத்தப்பட்டு சொல்லலை. நீங்களும் நானும் இந்த விஷயத்துலேயும் ஒத்து போகிறோன்றதுக்காக தான் சொன்னேன். விதியோட விளையாட்டை யாரால் தடுக்க முடியும்? நீங்களும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அப்படியே டைம் ஆகி இருந்திருக்கும். பசங்களாம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பசங்கக்கிட்ட போயிட்டு, ரித்து டைம் ஆயிடுச்சு பாரு, வீட்டுக்கு போகலாமா? மா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரனே. போதும்டா, ஐலா குட்டிக்கும் பசிக்கும்ல, அவள் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும்ல. வா நீயும் வா, நாளைக்கு வரலாம் பார்க்குக்கு. உனக்கு ஜங்குக்கு அங்கிள் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, நாளைக்கு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரித்துவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்காவையும் பார்த்து போயிட்டு வரேன், பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், இருமா நாங்களே என் காரில் வந்து உன்னை விட்டுட்டு போய்ட்றோம். ஐயோ இல்லை பரவாயில்ல மேம், என் வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, அப்படியே வாக்கிங் மாதிரி இருக்கும், நாங்கள் நடந்து போய்ட்றோம், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, பாய் அப்படின்னு சொல்கிறீங்க ஜங்குக் கிட்ட. ஸோ அவரும் அப்படியே பாய் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே போயிருந்திருப்பீங்க. ஜங்குக்கு இப்போது உங்கள் மேலே இருக்கிற பார்வை டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு. அவர் ஒரு மாதிரி ஏக்கமாகவும் ரொம்ப கவலையோடையுமே உங்களை பார்க்குறாரு. அவங்க அம்மா சொன்னது எல்லாமே அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவரோட வீட்டுக்குமே அவர் போயிருந்திருப்பார். ஸோ வீட்டுக்கு போனதுமே பாப்பா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிடுவா போல இருக்குது. ஸோ பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஜேகே வந்துட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட தான் போகிறாரு. ஸோ போயிட்டு, அம்மா சொல்லுடா தம்பி, தூங்கிட்டாளா ஆயிலாம்? தூங்கிட்டாம்மா. அது வயன் இன்னைக்கு அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாங்கம்மா. ஓ, உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியுமா? இல்லைடா, அவள் புருஷன் இறந்துட்டான், அவங்க மாமனார் மாமியார் கூட மட்டும்தான் இருக்கேன், இதெல்லாம் மட்டும்தான்டா சொன்னேன். மற்றபடி அவள் வாழ்க்கையில் நடந்த மற்ற விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லடா. அவள் வாழ்க்கையில் இதை விட ரொம்ப பல கொடுமைகள்லாம் நடந்திருக்குதுமா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஜங்குக்கோட அம்மா கிட்ட அவர் சொல்லியிருப்பார். அவங்க அப்படியே, டே என்னடா சொல்கிற? அப்போது உன்னோட பொண்டாட்டியும் அவளோட புருஷனும் ஒரே ஃப்ளைட்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாங்களா? ஆமாம்மா,
எனக்குமே இது கேட்கும்போது லிட்ரலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எதனால் கடவுள் எங்கள் 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணும்மா? எதனால் இதெல்லாம் நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. டே, உனக்கு இன்னுமாடா புரியல? அந்த கடவுளே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாருடா. ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துருப்பாரு. ஆமாண்டா கண்ணா, ஒரு வேளை இதுதான் அந்த விதியோட விளையாட்டாக இருக்குமோ என்னவோ. உங்கள் 2 பேரையும் பார்க்க வச்சு, உங்கள் 2 பேரையும் பழக வச்சு, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த விதி முயற்சி பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆனால் அம்மா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தில் என்னால் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியலம்மா. அவங்களும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோடு இருக்கிற பொண்ணு. அதுவும் அவங்க பெற்றவங்க கூடயும் இல்லை, அவங்க மாமனார் மாமியார் கூட இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என் கூட வருவாங்களா? டே, உன்னோட பயம் இதை பற்றி தானாடா? இதை பற்றி நீ வருத்தப்படாதடா சங்குக்கா. உனக்கு ஓகேனா மட்டும் சொல்லு, அவங்க வீட்டில் போய் நான் பேசுகிறேன்டா. எந்த ஒரு பெற்றவங்களாக இருந்தாலுமே தன்னோட குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தானே நினைப்பாங்க. ஆனால் அம்மா, அவங்க ஒயனோட மாமனார் மாமியார்மா. இந்த விஷயத்துக்கு அவங்க எப்படி அவ்வளோ ஈஸியாக ஓகே சொல்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் போய் பேசுகிறேன்டா, உனக்கு ஓகேவான்னு மட்டும் சொல்லு. இல்லைம்மா, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் சரி நல்லா யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையுமே நம்ம பேசி பழக வச்சா ஒயனை பற்றி இவன் இன்னும் நல்லா புரிஞ்சுப்பான், ஒயனுக்கும் ஜங்குக்கை பற்றி நல்லா தெரிய வரும். ஸோ இது மூலயமா அவங்க 2 பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால் டக்குன்னு ஜங்குக்கோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டே ஜங்குக்கா, நாளைக்கு ஒயனை மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுவோமா? என்னம்மா சொல்கிறீங்க? ஏன் திடீர்னு இப்படி ஒரு பிளான் பண்ணுறீங்க? தெரியலடா, ரொம்ப நாளாகவே அவளை சாப்பிட கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ நீ இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவளை பார்க்கணும் போலே இருக்குடா. நாளைக்கு அவளை சாப்பிட்றதுக்கு நான் வர சொல்லவா? சரிம்மா, அவங்க ஃப்ரீயாக இருக்கேன் வரேன்னு சொன்னால் மட்டும் அவங்கள கூப்பிடுங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கோட அம்மா அவங்களுக்கு ஃபோன் அடித்து நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறீங்க. அது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு வரேன் மேம். ஏன்னா சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் மட்டும்தான் என்னோடய மாமனார் மாமியார் கூட நான் இருக்க முடியும். மற்ற டைம்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நான் கேட்டுட்டு வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட போயிட்டு, அத்தை சொல்லுமா, நாளைக்கு என்னோட கூட வேலை பார்க்குற ஒரு மேம் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. நானும் ரித்துவும் அங்கே போயிட்டு வரட்டுமா? இதில் என்னம்மா இருக்குது? கூட வேலை பார்க்குறவங்கன்னு சொல்கிற, அப்போனா உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தானே இருப்பாங்க. தாராளமாக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் ஜங்குக்கோட அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, மதியம் தான். நல்லா கிளம்பி ரித்துவையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஜங்குக்காவோட வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோட வீட்டுக்குமே நீங்கள் அரைவாகி இருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி ஒயிட் வித் ரெட் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க. நம்ம அம்மாலாம் வந்துட்டு ஒரு டைப்பில் சாரீ கட்டுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி பெரிய ஃப்ளீட் வச்சு அந்த மாதிரி கட்டியிருக்கீங்க. பார்க்க ரொம்ப ஹோம்லியாக ஒரு மதர் மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனதுமே ஜங்குக்காக தான் இருக்கார். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள். லைக் நம்ம குழந்தைக்கு ஒரு அம்மானா எப்படி இருப்பா அந்த மாதிரி ஒரு டைப்பில் உங்களை பார்க்குறாரு அவர். அவரை கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டே உங்ககிட்ட வந்து வாங்க வயன் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே போயிருந்துருப்பீங்க. எப்படி வந்தீங்க? நான் டாக்ஸி பிடிச்சி வந்தேன். ஐயோ, சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்து பிக்கப் பண்ணி இருந்திருப்பேனே. இல்லை பரவாயில்ல ஜங்குக்கு, இதில் என்ன இருக்குது, வாங்க வயன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு உள்ளே போய் அவரே தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரித்துக்கெலாம் கொடுக்குறாரு. அப்படியே ஐலா அங்கேருந்து ஓடி வந்துட்டு வயன்மா அப்படின்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படி பார்த்துருந்துருப்பார். அவருக்கு அதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக அவர் இதுக்காக ரொம்ப ஏங்கியிருப்பார். அவளுக்கும் ஒரு அம்மா இருந்து அவள் அம்மாக்கிட்ட அவள் இப்படிலாம் இருப்பாளா அப்படின்ற மாதிரி. ஸோ அவள் உங்ககிட்ட இப்படிலாம் பண்ணவும் ஜங்குக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கூடவே ஜங்குக்கோட அம்மாவும் வந்துருந்துருப்பாங்க. வயன் வந்துட்டியா, எப்படிமா இருக்க? வீட்டில் மாமனார் மாமியார் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வரேன்னு சொன்னது விட்டுட்டாங்க போல இருக்குது. ஆமாம், கூட வேலை பார்க்குறவங்க தானே, இதில் என்ன இருக்குது,
இப்போவே நட்பெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டாதான் ஒரு கஷ்டம்னு நமக்கு உதவி செய்கிறதுக்காவது யாராவது இருப்பாங்கன்னு என்னோடய மாமனாரும் சொன்னார், மாமியாரும் ஓகே சொல்லிட்டாங்க. நல்ல மாமனார் மாமியார்மா உனக்கு அப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே லன்ச் டைம் ஆகி இருந்திருக்கும். உங்களுக்காக அவங்க நல்லா நான்வெஜ்லாம் வாங்கி செஞ்சு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. ஆப்போசிட்டில் ஜங்குக்கும் உட்காந்துருக்காரு. ஸோ சாப்பிட்றீங்க. ரித்துக்கும் கொடுத்துருப்பீங்க. ஸோ ரித்து ஒரு குட் பாயாக சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் ஐலா மட்டும் எனக்கு இது வேணாம் அது வேணாம் அப்படின்ற மாதிரி அடம் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் டக்குன்னு நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கிற சாதத்தை அப்படியே ஐலாக்கு ஊட்டி விடுறீங்க. ஐலா இந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது ஐலா ரொம்ப நல்லா சாப்பிட்றா. ஸோ அது ஜங்குக்கு அப்படியே ஆசையாக பார்த்துருந்துருப்பாரு. பக்கத்தில் ஜங்குக்கோட அம்மாவுமே அதை ரொம்ப ஆசையாக பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஐலாவும் ரித்துவும் வந்துட்டு நிறைய கேம்ஸ்லாம் இன்டோர் கேம்ஸ்லாம் வந்து வீட்டிலே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க. லிட்ரலி ஐலா வந்துட்டு அங்கே வீட்டில் தனியாக தான் இருப்பாள். அவளுக்கு கூட விளையாடுறதுக்கு அக்கம் பக்கத்தில் எந்த குழந்தைங்களுமே கிடையாது. ஸோ ஒரு அம்மாவோட பாசத்தை உங்ககிட்டையும் ஒரு சிப்ளிங்ஸோட பாசத்தை உங்களோட பையனும் கொடுக்கறது ஜங்குக்கு நல்லாவே நோட் பண்ணி இருந்திருப்பார். நம்மளே இப்படி நினைக்கும்போது நம்ம அம்மா இந்த மாதிரி யோசிக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்ற மாதிரி அவருக்குமே ஒரு மனசுக்குள்ளே எண்ணம் வந்துடுச்சு. ஸோ அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது பசங்க வந்து உங்களையும் கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்களும் பசங்க கூட விளையாடிட்டே இருந்திருப்பீங்க. 2 பசங்களுமே அட் அ டைமில் அப்படியே உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சைடு ஐலா, இந்த சைடு ரித்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே ஜங்குக் பார்க்குறாரு. அவர் அறியாமல் அவர் உதட்டில் இருந்து அப்படி ஒரு ஸ்மைல் வருது. அதை அவர் ரசிக்கிறாரு அந்த ஒரு சீனை. பக்கத்தில் ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறத நோட் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வயனை பிடிக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே போயிருந்திருக்கும். ஈவினிங் ஜங்குக்கோட கார்லேயே தான் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த பார்க்குக்கு வந்துட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் பையன் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு சைக்கிள் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார் வரும்போதே. ஸோ அதை வந்து ரித்துக்கு அழகாக உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் பையன் வந்துட்டு ஒரு அப்பாவோட பாசம் எப்படி இருக்கும், அவர் எப்படி நம்ம கூட இருப்பார், அதெல்லாம் வந்துட்டு உங்கள் பையன் அனுபவித்ததே கிடையாது. அது இப்போ ஜங்குக் கிட்ட அவனுக்கு நல்லாவே கிடைக்கிது. நீங்கள் அதை நல்லாவே நோட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் மனசுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் நார்மலாகிட்டே பார்த்துட்ருக்கீங்க அதை. ஸோ அப்படியே பார்க்லேயும் நல்லா பேசி விளையாண்டுட்டு ஒரு வழியாக 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிருந்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு டேஸ்லாம் போயிருந்திருக்கும். ஜங்குக் வந்துட்டு பாப்பாவை விடுறதுக்கு வருவார், பிக்கப் பண்ணுறதுக்கு வருவார். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு பாப்பா நல்லா படிக்கிறாளா, எப்படி இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்பார். ஸோ அப்படியே நீங்கள் பேசி பழகிட்டு இருந்திருப்பீங்க. லிட்ரலி நீங்களும் ஜங்குக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியே நல்லா பேசி பழகிட்டீங்க. லைட்டாக உங்களுக்குமே ஜங்குக் வந்துட்டு உங்கள் பையன் கூட பழக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குமே லைட்டாக தோணும். பட் டக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் தப்புன்ற மாதிரி நீங்கள் விட்டுருவீங்க. ஜங்குக் வந்துட்டு லிட்ரலி உங்களை அப்படி அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எப்போயும் மனசுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. பத்தாததுக்கு அவங்க அம்மா வேறு அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே ஜங்குக் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஓகே அப்படின்ற ஸ்டேஜுக்கே வந்திருப்பார். ஸோ ஒன் டே வந்து ஐலா பாப்பாவுக்கு செம்ம ஃபீவர் அடிச்சிருந்துருக்கும். காலையிலே குழந்தையோட உடம்புலாம் அப்படி கொதிச்சிருந்துருக்கும். ஸோ ஜேகே ஏஞ்சி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். டக்குன்னு அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க அம்மாவும் தொட்டு பார்க்குறாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப கொதிக்குது. ஸோ வீட்லேயே டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ஜேகே பார்த்துருந்துருப்பாரு. பார்த்தா பாப்பாவுக்கு வந்துட்டு டைஃபாய்ட் ஃபீவராக இருந்திருக்கும். ஜேகே ரொம்ப பயந்துருப்பார். எப்படி இவளுக்கு டைஃபாய்ட் ஃபீவர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாப்பாவுக்கு எவ்வளவோ சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பாப்பா சாப்பிட மாட்றா. மருந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. மருந்தும் குடிக்க மாட்றா. ஸோ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. லிட்ரலி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. குழந்தைங்களாம் வந்து இந்த உடம்பு சரியில்லைனா ஒரு மாதிரி சினுங்கும், உள்ளுக்குள்ளே வந்துட்டு முணுங்கிக்கிட்டு இருக்குங்கள்ல, அந்த மாதிரி பாப்பா தூக்கத்திலே வயன்மா வேணும் வயன்மா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி குழந்தை அழுதுட்ருக்கா. லிட்ரலி ஜேகே அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு தெரிஞ்சு வயன் வந்தால் மட்டும்தான் இவன் மருந்து சாப்பாடெலாம் சாப்பிடுவான்னு நினைக்கிறேம்மா. வயனை கூப்பிடுங்கம்மா, வயனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ டைம் என்னென்னு பார்த்தா மணி வந்து 8 o'clock ஆகியிருந்திருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகேயோட அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் எடுக்கிறீங்க. ஹலோ வயன், சொல்லுங்கள் மேம், ஏன் இந்த டைம் கால் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலையா என்ன? இல்லைம்மா, என்னால் இன்றைக்கி வர முடியும்னு தோணலைம்மா. ஏன் என்னாச்சு மேம்? ஐலாக்கு டைஃபாய்ட் ஃபீவர்மா. என்ன, காலையிலேருந்து புள்ள முழுவிக்கிட்டே இருக்கா. தொட்டு பார்த்தா செம்ம ஜுரம்.
வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ டைஃபாய்ட் ஃபீவர்னு சொல்லிட்டாங்கம்மா டாக்டரு. பாவம் குழந்தையால் எந்திரிச்சு உட்காரக்கூட முடியல. அதுவும் இல்லாமல் சாப்பிட மாட்றா, மருந்து குடிக்க மாட்றா. தூக்கத்திலே உன்னோட பேரை தாம்மா சொல்லிக்கிட்டே இருக்கா, எனக்கு ஒயின்மாவை பார்க்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு நீ வந்தா அவள் கொஞ்சம் சாப்பிடுவா, மருந்தெல்லாம் குடிப்பாம்மா. டைஃபாய்ட் ஃபீவர்னால் சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்மா. அவள் நல்லா சாப்பிடணும்மா. நீ கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவள் மேலே நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்த மேலே வச்சுருக்கிற அளவுக்கு. அவளுக்கு அப்படிலாம் இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் டக்குன்னு ஸ்கூல் போகிறதெல்லாம் விட்டுட்டு ரித்துவை கூட்டிகிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகேயோட வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ போயிட்டு பார்த்தா பாப்பா வந்துட்டு படுத்திருக்கா. அவள் தலையில் வந்து அந்த ஈர துணியை வந்து நினச்சி வச்சுருந்துருப்பாங்க. அவ்வளோ ஃபீவராக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கிட்டே போயிட்டு, அதில் தங்கம் இங்கே பாருடா, ஒயன்மா வந்திருக்கேன், உன்னோட ஒயன்மா வந்திருக்கேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை தொடுறீங்க. பாப்பா அப்படியே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒயன்மா ஒயன்மா வந்துட்டிங்களா? வந்துட்டேன்டா செல்லும், என் கூடவே இருங்க ஒயன்மா, என்னை விட்டு போயிடாதீங்க. எங்கேயும் போக மாட்டேன்டா. இங்கே பாரு ஏந்திரி, முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கலாம். ஒயன்மா உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை வந்து மெதுவாக எழுப்பி அப்படியே உங்கள் மடியில் வந்து உட்கார வச்சுக்கிறீங்க. அங்கே பாப்பாவுக்கு வந்துட்டு கஞ்சி செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே பாப்பாவுக்கு நீங்கள் அழகாக ஊட்டி விடுறீங்க. ஸோ நீங்கள் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் பாப்பா சாப்பிட்றா. அவ்வளோ நேரம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிருந்துருப்பா. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஜேகே அம்மாக்கும் ஜேகேக்கும் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் ஐலா கூடவே இருந்து அவளை அவ்வளோ டேக் கேர் பண்ணி இருந்திருப்பீங்க. லிட்டரலி ஜேகே வந்துட்டு ரொம்ப ஏக்கமாக உங்களை பார்க்குறாரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். ஸோ அப்படியே நைட்டாகி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சரி மேம் டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், காலையில் வந்து ஐலாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி இருந்திருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் ஒயன், நீங்கள் வந்ததுனால தான் அவள் கொஞ்சமாவது சாப்பிட்டா, மருந்து சாப்பிட்ருக்கா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி லைட்டாக அவர் அழுகுறாரு. நீங்கள் டக்குன்னு ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க ஜங்குக், ஐலாக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், நான் தினமும் வந்து அவளை பார்த்துக்கிறேன், தைரியமாக இருங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவர் கண்ணை பார்த்து சொல்கிறீங்க. அவருமே உங்களை பார்த்துருந்துருப்பார். லிட்ரலி அவர் உங்ககிட்ட அவ்வளோ ஃபால் ஆகிட்டார். அவர் கையை தானே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த கையை அப்படியே பார்த்து, என் கூடவே இருந்துருவாயன், என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவரோட மனசுக்குள்ளே. ஸோ நீங்கள் அப்படி டக்குன்னு நான் போயிட்டு வரேன் ஜங்குக், ஓயன் இருங்க நான் வந்து ட்ராப் பண்ணுறேன், டைம் ஆகிடுச்சு பாருங்கள். இல்லை பரவாயில்ல ஜங்குக், நான் டாக்ஸி பிடிச்சி போயிடுறேன், என் குழந்தைக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, நான் இதை கூட பண்ண மாட்டேனா, மணி 9 மணி ஆகுது, நானே வந்து விட்டுட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கார் எடுத்து உங்களை ரித்துவெல்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுருந்துருப்பார். உங்களை வீட்டில் விட்டுட்டு ஜங்குக் வந்து அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்னடா? என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. என்னோடய வாழ்க்கைக்கு அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்தா என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், என் குழந்தையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதும்மா. நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, எனக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாரு. டக்குன்னு ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சிட்டு, நிஜமாவாடா உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? எனக்கு முழு சம்மதம்மா. ஒயனை நான் என்னோட மனைவியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேம்மா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவள் என் கூடவே இருந்தா என் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுதும்மா. எனக்கு அவள் வேணும்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதானடா, அம்மாட்ட சொல்லிட்டேல, நான் பார்த்துக்கிறேன். இனிமே ஐலாக்கு ஒயன்தான் அம்மா, உனக்கு ஒயன்தான் உன்னோட மனைவி, எனக்கு ஒயன்தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே தான் போயிருந்திருக்கும். பாப்பாவுக்கு வந்துட்டு டைஃபாய்ட் ஃபீவர் அப்படின்றதுனால உடனே சரியாக இருந்திருக்காது. ஒரு வாரம் ஒரு 1.5 வாரம் போல் பாப்பாவுக்கு வந்துட்டு டைஃபாய்ட் ஃபீவர் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகும். ஸோ அப்போ ஒன் டே வந்து ஜேகேவோட அம்மா ஸ்கூலுக்கு வந்திருந்திருப்பாங்க. அப்போ நீங்களும் அவங்களும் லன்ச் டைமில் வந்து ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ருந்துருப்பீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் டக்குன்னு உங்ககிட்ட, ஒயன் வீட்டில் எல்லோரும் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேம். ஐலாக்கு இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்லம்மா, நீ தினமும் சாயங்காலம் வந்து
அவளுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை மருந்துகளை கொடுக்கறதுனால அவள் ரொம்பவே தெம்பாக ஆயிட்டுருக்கா. இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். உனக்கு தாம்மா தேங்க்ஸ் சொல்லணும். என்ன தான் ஸ்கூல் இருந்தாலுமே ஐலாக்காக தினமும் சாயங்காலம் வந்து வந்து அவளை பார்த்துட்டு நீ போகிற. யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதில் என்ன மேம் இருக்குது? அவள் எனக்கும் குழந்த மாதிரி மேம். நான் அவளை அப்படி தான் பார்க்குறேன். அவளுக்கு ஒன்றுனா நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்களும் சிரிக்கிறீங்க. அவங்களும் சிரிச்சிருந்துருப்பாங்க. ஒயன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க மேம், எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அது நீ ஏன் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது? என்ன, உன்னோட குழந்தைக்கும் ஒரு அப்பா வேணும் இல்லைம்மா? நீ என்ன நினைக்கிற? இந்த மறுமணம் இதெல்லாம் வந்துட்டு ஆம்பளைங்க மட்டும்தான் பண்ணிக்கணும், பொண்ணுங்க பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன? இல்லை மேம், பொண்ணுங்க பண்ணிக்க கூடாதுன்னெலாம் நான் நினைக்கல. ஆனால் நான் என்னோட பெற்றவங்க கூட இல்லை, என்னோட மாமனார் மாமியார் கூட இருக்கேன். அவங்களும் என்னை நம்பி தான் இருக்காங்க. என்னோட குழந்தையும் என்னை நம்பி தான் இருக்கான். இவங்களெல்லாம் விட்டுட்டு செல்ஃபிஷாக என்னோட வாழ்க்கையை தேடி எப்படி மேம் நான் போக முடியும்? செல்ஃபிஷா? நீ சுயநலவாதின்னு யாருமா சொன்னது? உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? உன்னோட மாமனார் மாமியாரை நீ தான் பார்த்துக்கிற. உன் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்க. உன்னோட குழந்தைய மட்டும் குழந்தைய பார்க்காம அவன் வயசில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே நீ ஒரே மாதிரியான அன்பதாம்மா கொடுக்குற. ஐலாவை சொந்த அம்மா மாதிரி பார்த்துக்கிற. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு தெரியுமா? இப்படி ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கல்யாணம் பண்ணாமல் தன்னோட வாழ்க்கையை வீணடிக்கணும்னு எனக்கு தோணுச்சுமா. நான் ஒன்று சொன்னால் செய்வியாம்மா? நீங்கள் அப்படியே ஜொங்க கூட அம்மாவையே பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு அவங்க உங்களோட கையை பிடிச்சிட்டு என் பையன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. என் பையன் கூட நீ பழகிருக்க. அவனோட கேரக்டர் எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும். நீ கல்யாணம் பண்ணி வந்தீன்னா அவன் உன்னை கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பாம்மா. ரித்துக்கு அவன் ஒரு நல்ல அப்பாவாக இருப்பான்ம்மா. உனக்கு ஒரு நல்ல கணவனாக இருப்பான். உன்னோட மாமனார் மாமியாரை பற்றி நீ கவலைப்படாதம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க கண்டிப்பாக உன்னோட முடிவுக்கு ஓகே சொல்லுவாங்கம்மா. நீ உன் மனசில் என்ன இருக்குன்றதை மட்டும் என்கிட்ட சொல்லுமா. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மேம், நீங்கள் இப்படி என்கிட்ட கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் உங்கள் மேலேயும் ஜங்குக் சார் மேலேயும் ரொம்பவே மரியாதை வச்சுருக்கேன். நான் உங்களை தப்பு சொல்லலை. உங்களுக்கு வந்திருக்கிற எண்ணம் யாருக்காக இருந்தாலும் வரும் தான். தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படுற ஒரு அம்மா இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. உங்களுக்கு நானும் நல்ல பழக்கம், என்னை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நான் குடும்பம் குழந்தைன்னு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறவ மேம். நான் ஒன்றும் பேச்சுலர் கிடையாது. என்னோடய பேரண்ட்ஸ் கூடயும் நான் இல்லை. என்னோடய குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும். என்னோடய மாமனார் மாமியாருக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும். மருமகன்றதை தாண்டி அவங்க என்னை ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைன்னு நிறைய இருக்குது மேம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் என்னோடய வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே முடியாது மேம். இங்கே பாரு ஒயன், உன்னோட மாமனார் மாமியாரை பற்றி நீ கவலைப்படாதம்மா. அவங்கக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன். நீ உன் மனசில் என்ன இருக்குன்றதை மட்டும் சொல்லுமா. உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. எனக்கு ஜங்குக் சாரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் அவரை அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நான் வச்சு பார்க்கணுன்னு என்றைக்குமே யோசித்ததே கிடையாது மேம். ஒயன், ப்ளீஸ் மேம், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க. நாம் எப்பவும் போலவே இருக்கலாம். இதுக்கு மேலே இந்த உறவை வேறு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு முயற்சி பண்ணாதீங்க மேம். இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு ஜேகே கிட்ட ஒயின் வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால், ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அவள் முழுசாக சம்மதம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜேகேக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒன் டே வந்து ரித்து அவங்க வீட்டிலே விட்டுட்டு நீங்கள் ஐலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட வீட்டுக்கு வந்து போயிருந்துருப்பீங்க.
பாப்பா கிட்டத்தட்ட வந்து நார்மல் ஆகிட்டா. இன்னும் கொஞ்சம் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல அவள் நார்மலாகவே ஆகிடுவா. ஸோ அவளை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் போயிருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே அவளுக்கு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து அவளை தூங்க வைக்கிறீங்க. அது வரைக்குமே நீங்கள் அவள் கூட தான் இருந்திருப்பீங்க. ஜேக்கியுமே உங்கள் கூட தான் அந்த ரூமில் இருந்திருப்பார். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஜேகே வந்து நான் ட்ராப் பண்ணுறேன் ஒயன். இல்லை பரவாயில்ல ஜங்குக், நான் டாக்ஸி பிடிச்சி போயிடுறேன். இருமா, அவன் தான் விடுறேன்னு சொல்கிறான்ல. மணி பாரு 9 மணி ஆகுது. பொம்பளை புள்ள எப்படி தனியாக போவ? ஜங்குக்கை வந்து விட சொல்கிறேன். டே ஜங்குக்கா, கார் ரிப்பேராக இருக்குன்னு சொன்னல, அதனால் ஒயனை பைக்கில் போய் விட்டுட்டு வரியா? ஜங்குக்கா அப்படியே அவங்க அம்மா பார்த்துருந்துருப்பாரு. அவங்க அப்படியே அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்டுறாங்க. ஏன்னா கார் நல்லா தான் இருந்திருக்கும். உங்கள் கூட ஜங்குக்கு வந்து கொஞ்சம் தனியாக வரணும், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு ஆமாம் ஒயன், கார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நான் உங்களை பைக்லேயே வந்து விட்டுடுறேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம் ஜங்குக், இதில் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை ஒயன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு தான் வச்சுருந்துருப்பார். ஸோ இப்போ அவர் ஏறிட்டு உங்களை உட்கார சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே தான் உட்காடுறீங்க. ஸோ அவங்க அம்மாவும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வண்டி எடுக்கிறாரு. ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் உங்களை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே அந்த சைடு மிரரால் உங்களை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ திடீர்னு எங்கேருந்து வந்துச்சோ தெரியல, செம்மையாக மழை பெஞ்சு இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருந்துருப்பீங்க, ஷால் போட்டிருப்பீங்க. நீங்கள் டக்குன்னு அந்த ஷால் எடுத்து மேலே கவர் பண்ணிவிட்டு, ஐயோ மழை பெய்யுது ஜங்குக், ஆமாம் ஒயன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலான்னு நினைக்கிறேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டுருக்காரு. பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டுது. ஸோ டக்குன்னு ஒயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், மழை நின்னதுக்கப்புறம் போகலாமா? என்னால் ரோடை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே ஜங்குக், மழை நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மரத்து ஓரமாக வந்து ஒதுங்குறீங்க. ஸோ 2 பேருமே அந்த மரத்து ஓரமாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே செம்மையாக குளிர் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே கையெல்லாம் தேய்ச்சிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்களை அப்படியே பார்த்துருந்துருப்பாரு. நீங்களும் அப்படியே லைட்டாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. 2 பேருக்குள்ளேயுமே அப்படி ஒரு ஐ கான்டாக்ட் இருக்குது. நீங்கள் அந்த மரத்தில் தான் சாஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு அவரோட ஒரு கையை அந்த மரத்தில் வச்சுட்டு உங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக வந்து ஐ லவ் யூ ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? இங்கே எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயன், நீ என் வாழ்க்கையில் வந்தீனா என் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்குன்னு எனக்கு தோணுது ஒயன். என்னோடய குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் எனக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் நீ இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒயன். எனக்கு எப்பொழுது உன் மேலே காதல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஒயன். ஆனால் அந்த விதியை நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்குன்றதை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சொல்லி வச்ச மாதிரி உன்னோட புருஷனும் என்னோட ஒய்ஃபும் ஒரே ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க. 2 பேரோட வாழ்க்கையிலையுமே ஒரே ட்ராமா தான் நடந்துச்சு. நம்ம எதிர்ச்சியாக ஒன்று மீட் பண்ணிக்கல ஒயன். இது அந்த காலத்தோட கட்டாயம் ஒயன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லிங்க் இருக்கு. நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கும் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒயன். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா பேசுகிறதெல்லாம் அவரோட கண்ணை பார்த்தே கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ஜங்குக்கா அப்படியே பார்த்துருந்துருப்பாரு. டக்குன்னு அவங்க சீக்ஸை பிடிச்சிட்டு அவரோட தம் ஃபிங்கரால் அவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு, உனக்காக எப்போவுமே நான் இருப்பேன் ஒயன், உன்னோட புருஷன் மாதிரி மோசமானவன் கிடையாது நான், உன்னை கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பேன் ஒயன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத ஒயன், என்னை பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் ஒயன். திரும்பவும் உங்கள் கண்ணில் இருந்து ஒரு ட்ராப் அப்படியே வலிஞ்சு விழுந்திருக்கும். ஜங்குக்கு அதை அப்படியே தம் ஃபிங்கரால் தொடச்சி விடுறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரை விட்டு விலகி வந்துட்டு, மழை நின்றுடுச்சு, கிளம்பலாம் ஒயன், ப்ளீஸ் ஜங்குக், இதுக்கப்புறம் எதை பற்றியும் பேசாதீங்க, என்னை கொண்டு போய் என்னோட வீட்டில் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை.
டக்குன்னு அவரோட பைக் எடுத்துகிட்டு 2 பேருமே கிளம்புறீங்க. ஸோ ஜங்குக் உங்களை வீட்டை விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜங்குக் அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, நான் சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு வயன், உனக்கே புரியும். நம்ம 2 பேரும் சேரணுன்றது விதியில் எழுதியிருக்கு வயன். அதை நீ நினச்சாலுமே மாற்ற முடியாது. இது கண்டிப்பாக நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப வயன். தயவு செஞ்சு நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாரு வயன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவர் கையை தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்திருப்பீங்க. ஜங்குக் அப்படியே போகிறவங்களே பார்த்துருந்துருப்பாரு. அவரும் ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவர் பைக் எடுத்து கிளம்பி இருந்திருப்பார். ஓகேடா, இதோட இந்த ஷார்ட்டை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். ஸோ எல்லாருமே வந்து ஆரமோட 1 ஷாட் போடுங்க, ஜிமினோட 1 ஷாட் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாமே என்னோடய மைண்டில் வந்து இருக்குடா. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட்டு டைம் மட்டும்தான் தேவைப்படுது. பிகாஸ் நான் வந்து ஜாபுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் வந்து எனக்கு இருக்கிற டைமுக்கு நான் வந்து கதையை யோசித்து அதை டப் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. இதை நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னோடய நிலைமையை புரிஞ்சுட்டு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் டெலகிராம்லேயும் இன்ஸ்டாலேயும் என்னை ஃபாலோ பண்ணாதவங்களாம் லிங்க் இருக்குது, உடனே போய் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 பர்பிள் யூ, ஐ பர்பிள் யூ.